எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கு 10 மார்க் கொஸ்டினும் அந்த 10 மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் சொல்லி ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிட்டேன். அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 4 யூனிட் 5 சரிங்களா? இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வரும் அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸில் பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸில் 3rd and 4th அதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நம்முடைய கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்ட் பண்ணி படிச்சிட்டாவே மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நான் அந்த 10 மார்க் கொஸ்டின் கொடுக்குறப்ப நான் ஒவ்வொரு 10 மார்க் கொஸ்டின் அது கீழே தலைப்புகள் கொடுக்குறப்ப நல்லா கவனிச்சுக்க. ஒவ்வொரு சப்ஜெக்டை படிக்கிறப்பையும் நான் அனுப்புனதை கையில் வச்சுக்கோங்க. நம்ம என்ன 10 மார்க் கொஸ்டின் படிக்கிறோம் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் இருக்கு ஒவ்வொன்றையும் படிக்க டிப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லாஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி நம்ம நல்ல மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அனைத்து பிரிவு மாணவர்களையும் உள்ளடக்கிய பள்ளியில் மதிப்பிடுதல். இதில் ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பல்வகை வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல். இதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க. பார்வைத்திறன் குறைபாடு உடையோரது கற்றல் வெளிப்பாட்டை மதிப்பிடுதல். இந்த ஃபர்ஸ்ட் தலைப்பு கீழே 2 இருக்கு. 1 வளரறி மதிப்பீடு, 2 தொகுத்தறி மதிப்பீடு. அடுத்த 2வது தலைப்பு பாருங்க. செவித்திறன் குறைபாடு உடையோர். இதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு இருக்குன்னு பாருங்க. 1 பாருங்க. செவித்திறன் குறைபாடுடைய மாணவர்களது கற்றலை மதிப்பீடும் முறை. 2 பாருங்க. தொகுத்தறி மதிப்பீடு. அடுத்து 3வது தலைப்பு பாருங்க. கற்கும் திறனில் குறைபாடு. 4வது தலைப்பு பாருங்க. மன வளர்ச்சி குன்றியோர். 5வது தலைப்பு பாருங்க. பிற வகை மாணவர்கள். இந்த 5 தலைப்புகள் இந்த கொஸ்டின்ல வரும். சரிங்களா? செகண்ட் 10 மார்க் கொஸ்டின் பாருங்க. குறையறி சோதனையை உருவாக்கிடல். இதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க. குறையறி சோதனையை உருவாக்கிடலில் இடம்பெறும் படிநிலைகளுக்கான விளக்கம். இந்த தலைப்புக்கு கீழே ஒரு 4 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க திட்டமிடல், 2 பாருங்க சோதனை உருப்படிகளை எழுதுதல், 3 பாருங்க வினாக்களை தொகுத்து வினாத்தாளை உருவாக்குதல், 4 பாருங்க சோதனைக்கான நெறிமுறை குறிப்புகளை தெளிவாக அமைத்தல். அடுத்த 2வது தலைப்பு பாருங்க. மாதிரி குறையறி சோதனை வினாத்தாள். 3வது தலைப்பு பாருங்க. மாதிரி குறையறி சோதனைக்கான மதிப்பீட்டு கோலும் மதிப்பெண் வழங்கும் திட்டமும். 4 பாருங்க. கற்றல் குறைகளின் தன்மையை அறிதலும் அவற்றை தீர்த்தலும். இந்த 4வது தலைப்புக்கு கீழே ஒரே ஒரு தலைப்பு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா கற்றல் குறைகளின் தன்மையை அறிதல். அடுத்த 5வது தலைப்பு பாருங்க. குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இந்த 5 தலைப்புகள் வரும். சரிங்களா? அடுத்து 3rd கொஸ்டின் பாருங்க. பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள். இதுல ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க. மதிப்பாய்வு தன்மையுடைய பின்னூட்டம் வழங்கும் உத்திகள். 2வது தலைப்பு பாருங்க. விவரிப்பு வடிவிலான பின்னூட்டம் அளித்திடும் உத்திகள். இதுக்கு கீழே என்னென்ன தலைப்பு இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு பாருங்க. மாணவர் அல்லது மாணவர்களது துலங்கள் சரியா தவறா என்று கூறுதல். 2வது தலைப்பு பாருங்க. மாணவர் அளித்திடும் விடை சரி தவறு என்பதை காரணத்துடன் கூறுதல். 3 பாருங்க. மாணவர்கள் அடைந்தவை அடைய தவறிவை பற்றி எடுத்துரைத்தல். 4 பாருங்க. குறிப்பிட்ட துலங்களை மேலும் சிறப்பாக வெளிப்படுத்துவதற்கான ஆலோசனை வழங்கல். 5 பாருங்க. கற்றல் செயல்பாட்டை மேம்படுத்திக் கொள்வதற்கான வழிமுறைகளை பரிந்துரைக்கும் பின்னூட்டம். இந்த 3. அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க. சிறந்த சோதனையின் பண்புகள். இதுல 6 தலைப்புகள் இருக்கு. 1 பாருங்க ஏற்புடைமை, 2 நம்பகத்தன்மை, 3 புறவயத்தன்மை, 4 நடைமுறைப்படுத்தும் தன்மை, 5 விரிவான தன்மை, 6 தெளிவுடைமை. இந்த 4வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்து லாஸ்ட் யூனிட் 5th யூனிட் பாருங்க. பரவலாக வழக்கத்தில் உள்ள மதிப்பீட்டு நடைமுறைகள் மற்றும் எண்ணியல் வடிவிலான மதிப்பீட்டு விவரங்களை அறிவித்தல். இந்த 5th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சுங்க. நம்ம கிளாஸ்ல எல்லாத்துக்கும் நான் 5 மார்க் கொஸ்டின் 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன். அந்த 5 மார்க் கொஸ்டின் 4 கொஸ்டினும் தரவா படிச்சிருங்க.
இப்போ வந்து இந்த 5th யூனிட்ல வந்து நான் 3 10 மார்க் क्वेश्चन கொடுத்திருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்க 2 தரவா படிச்சிருங்க. மூணாவதா ஒன் டைம் ரீட் என்ன இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சோ இந்த 5th யூனிட்ட பொறுத்தளவுக்கு நான் அனுப்புன அந்த 5 மார்க் क्वेश्चन நாளையும் படிச்சிருங்க. இப்போ சொல்ற அந்த 10 மார்க்ல ஃபர்ஸ்ட் 2 10 மார்க் நல்லா படிச்சிருங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பீடு. குறிப்பேடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 தலைப்பு இருக்கு. ஒன்னு பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேடு என்பதன் விளக்கம். 2 பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேட்டிற்கான மாதிரி படிவம். 3 பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேட்டிற்கான எடுத்துக்காட்டு. 4 பாருங்க. சிறந்த ஆள் சிந்தனை குறிப்பேட்டு மதிப்பீட்டு முறையை வடிவமைத்தல். 5 பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேட்டு மதிப்பீடுவதற்கான மதிப்பீட்டு வழிகாட்டி. 6 பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேட்டின் நிறைகள். அதுக்கு கீழே என்ன தலைப்புனா 1 பாருங்க. துடிப்புடன் விளங்கும் கற்றல். 2 மாணவர்களது கற்றலில் ஏற்படும் முன்னேற்றத்தை அறிந்திடல். 3 மாணவர்களது எழுத்துத்திறன் மேம்படுதல். 4 மாணவர்கள் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிட வாய்ப்பு கிட்டுதல். 5 மாணவர்களது திறனாய்வு திறனும் படைப்பாற்றலும். இந்த 5 முக்கியம். அது 7வது தலைப்பு கடைசி தலைப்பு பாருங்க. ஆள் சிந்தனை குறிப்பேட்டின் குறைகள். இந்த 7 தலைப்புகள் இதுல வரும். அடுத்து 2வது क्वेश्चन பாருங்க. மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு. அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மாணவரது கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றல் தேர்ச்சியை மதிப்பிடல். 2வது क्वेश्चन பாருங்க. மாணவரது கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றலை மதிப்பீடு செய்வதை வடிவமைத்தல். 3 பாருங்க. மாணவரது கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றல் மதிப்பிடுவதின் நன்மைகள். 4 பாருங்க. மாணவர்களது கற்றல் செயல்பாடுகளின் தொகுப்பை கொண்டு கற்றலை மதிப்பிடுவதின் குறைகள். அடுத்து 3rd क्वेश्चन கடைசி क्वेश्चन பாருங்க. வரைபடங்கள் மற்றும் விளக்கப்படங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க. விளக்கப்படங்கள். அதுக்கு கீழ 2 தலைப்பு இருக்கு. பட்டை விளக்கம், வட்ட விளக்க படிமம். 2வது தலைப்பு பாருங்க. வரைபடங்கள். அதுக்கு கீழ 4 தலைப்பு இருக்கு. 1 பாருங்க. செவ்வக வரைபடம். 2 அலைவன் பலகோணம். 3 குறைவு அலைவன் வளைகோடு. 4 ஒகை வளைகோடு அல்லது சதவீத குறி அலைவன் வளைகோடு. சோ இதுதான் 4th யூனிட்க்கு 5th யூனிட்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ஓகே, थैंक यू ஸ்டூடண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.